கூட்டுறவு வங்கி மூலியமாக வட்டியில்லா பயிர்க்கடன். ஸோ அந்த டீட்டெயிலை முழுமையாக பார்க்கலாம். ஸோ வட்டியில்லா பயிர்க்கடன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ நிறையா டீட்டெயில்டாக இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஜிட்டல் மயமாக்கும் அப்படிங்கிற வகையில் இதை ஃபுல்லாகவே ஆப் மூலிமா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். 3 லட்சம் வரை வட்டி இல்லா கடன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கூட்டுறவு வங்கியில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் கூட்டுறவு வங்கியில் மட்டும் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தனிநபர் கடனாகட்டும், இல்லை வந்துட்டு இப்போ நான் வந்து இது பண்ண போகிறேன், விவசாயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஆப் மூலிமா வந்துட்டு உங்களுக்கான கடன் தொகையை நீங்களே நிர்ணயிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலி, ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட்டுறவு வங்கி பேங்க் மட்டும்தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க, வேறு எந்த பேங்க்கும் இதை செயல்படுத்தலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூட்டுறவு வங்கியில் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அப்போ மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் இந்த லோனை வந்துட்டு பெற முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து அதில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு இந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை மூலம் 1 லட்சம் கோடி வரை கடன் வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் கூட்டுறவுத்துறையை டிஜிட்டல் மயமாக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு பகுதி தான் இந்த செயலியின் அறிமுகம். ஸோ இந்த செயலி வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவாக்கிறதுக்காக ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக முதல்வர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்தி வருகிறார். 1 லட்சம் கோடி வரையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்துட்டு லோன் வாங்கணுன்னு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு எப்பவும் போல் கூட்டுறவு வங்கின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப் வந்து ஆகும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த கூட்டுறவு வங்கி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளே போய்டும் ஆப்பு. கூட்டுறவு நாட்டுயர்வு அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த ஆப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன், மீன் வளர்ப்பு கடன், கால்நடை வளர்ப்பு கடன் சொல்லிட்டு ஒரு 17 வகையான கடன்கள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 17 வகையான கடன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஹவுசிங் லோன்லேருந்து எல்லாமே இதில் வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு லோனாக இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரலும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கிடையாது. நீங்கள் 3 லட்சத்துக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4 to 5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 7 to 8% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டீட்டெயில் பார்க்கலாம். மறுபடியும் இணையவழி கடன் விண்ணப்பம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் எப்படி வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு இதாக பார்க்கலாம். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். கரண்ட்டாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கணும், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கணும், உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கூட்டுறவு வங்கியில் வந்துட்டு நீங்கள் என்ன வச்சுருக்கணும், அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஷூரிட்டிக்கும் நீங்கள் வந்து ஒருத்தங்களை இதில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 17 வகையான லோன்ஸ் அப்படிங்கிறது, தனிநபர் கடன்லாம் இதில் இருக்குதுங்க. ஹவுசிங் லோன் இருக்குது, அப்புறம் வந்து வீட்டை வந்து அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு இருக்குது, ஒர்க்கிங் உமன் லோன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் லோன் இருக்குது, அண்ட் தென் ப்ரொடியூஸ் லோன் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 17 வகையான லோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்துட்டு சேல்ரி லோன் வேணுமா இல்லை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.5% தான் வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐ வரும், வட்டி விகிதம் வந்து வரும். தனிநபர் கடன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரலும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தனிநபர் கடன் வந்துட்டு 3 லட்சத்துலேருந்து 10 lakhs வரலும் கொடுக்குறாங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இதை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி ஹவுசிங் லோன்லாம் பார்த்திங்கன்னா டில்
2 லேக்ஸ்லேருந்து 75 லேக்ஸ் வரலும் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் 8.5% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வரலும் கட்டணுங்கிறதுமே இருக்கும். ஏன்னா அமௌண்ட்டை பொறுத்து தான் இயர்ஸ் வரும். 10 இயர்ஸில் இருக்கலாம், 5 இயர்ஸில் இருக்கலாம், இல்லை 7 இயர்ஸில் இருக்கலாம். நீங்கள் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட்டு. எத்தனை லட்சம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அத்தனை லட்சம் நீங்கள் அந்த கட்டுற மாதிரி வட்டிகள் இருக்கும். அதுவும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களுமே படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சேங்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் கூட்டுறவு வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷ்யூரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து இருக்கணும். அந்த பேங்க்கில் வந்துட்டு சிவில் ஸ்கோர் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். இதெல்லாமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த இதில். பட் ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரியான செயலி கொடுத்துருக்காங்க, ஆப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் இருக்க கூட்டுறவு வங்கியில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட இணைந்திருங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.